டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் நீதி கட்சி பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நீதி கட்சி என்ற தலைப்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் 2 அல்லது 3 கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது. எனவே அதன் முக்கியத்துவம் கருதி இந்த வீடியோவில் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய நீதி கட்சியின் பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. நீதி கட்சியானது அக்காலத்தில் இருந்த முதன்மையான அரசியல் கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது பிராமணர்களின் ஆதிக்கத்தில் இருந்தது. அதனால் பிராமணர் அல்லாத உறுப்பினர்களின் கோரிக்கைகளை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. எனவே சென்னை மாகாணத்தில் உள்ள பிராமணர் அல்லாத தலைவர்கள் பிராமண அல்லாதோர் அரசியல் அமைப்பு ஒன்றை துவங்க நினைத்தனர். முதலாவதாக, அதாவது உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் மற்றும் நிறுவனங்களில் பிரதிநிதியாகும் வாய்ப்பு போன்றவை இவர்களின் செயல்பாடுகளை ஊக்குவித்தன. 1916ஆம் ஆண்டு டாக்டர் டி.எம். நாயர், சர் பி.டி. தியாகராயர் மற்றும் டாக்டர் சி. நடேசனார் போன்றோர்கள் பிராமண அல்லாதோரின் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னேற்றுவதற்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவினர். இவ்வாறு உருவான பின்னர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு புகழ்பெற்ற நீதி கட்சியானது. அதாவது நீதி கட்சியின் முன்னோடிதான் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு ஆகும். இது டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கடுத்து, நீதி கட்சி என்ற பெயர் ஆங்கில இடையான நீதி என்பதன் அடிப்படையில் பெயரிடப்பட்டது. இவர்களின் ஓயாத முயற்சியால் பிராமண அல்லாதோருக்கு மாகாண சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு பெற்று தந்தனர். நீதி கட்சியினுடைய முக்கியமான நோக்கங்களை இப்போது பார்க்கலாம். தென்னிந்தியாவின் அனைத்து பிராமண அல்லாதோரின் கல்வி, சமூகம் மற்றும் பொருளாதாரம் மேம்பாட்டினை உருவாக்கி முன்னேற்றுதல், அரசமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமண அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுதல், அரசமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கம் ஆக்குதல், பிராமண அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல். 1919ஆம் ஆண்டு மாண்டக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தமானது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்ததன் மூலம் சில துறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அமைச்சருக்கு என ஒதுக்கப்பட்டது. இரட்டை ஆட்சியின் கீழ் 1920ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது. ஆனால் பல்வேறு அடையாளங்களில் காங்கிரஸை சேர்ந்த பலர் தேர்தலில் போட்டியிட்டனர். நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு சுப்பராயலு முதலமைச்சரானார். அவரின் இறப்பிற்கு பிறகு பனகல் ராஜா முதலமைச்சரானார். நீதி கட்சியினுடைய சாதனைகள் மற்றும் அதனுடைய பங்களிப்பை பற்றி இப்போது பார்க்கலாம். அடுத்தடுத்த தேர்தல்களில் நல்ல வாய்ப்புகள், பல்வேறு ஏற்ற இறக்கம் இருந்த போதிலும் நீதி கட்சியானது 1921 முதல் 1937 வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது. அவர்கள் பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார்கள். வகுப்புவாரி அரசாணை மூலம் ஒவ்வொரு பிராமண அல்லாத பிரிவினருக்கும் அனைத்து துறைகளிலும் போதுமான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அவர்கள் சூத்திரர்களுக்கு மற்றும் பஞ்சமர்களுக்கு எதிராக இருந்த பொது வழி போக்குவரத்து, உணவு விடுதிகள் மற்றும் பொது கிணறுகளை பயன்படுத்துதல் போன்றவற்றில் இருந்த பாகுபாடுகளை நீக்கினர். இந்து சமய அறநிலைத்துறையை அமைத்ததன் மூலம் ஆலய விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினர். பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர். அதாவது பஞ்சமி நிலம் என்ற புதிய நகரங்களையும் தொழிற்பேட்டைகளையும் அறிமுகப்படுத்தினர். ஒடுக்கப்பட்டோரின் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்கு சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனால் சில பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை சோதனை முறையில் கொண்டு வந்தனர்.
மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழி செய்யப்பட்டது. டாக்டர் முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதற்கடுத்து கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன. மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டது. 1923ஆம் ஆண்டு நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த ஆட்சி காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆகியவை உருவாக்கப்பட்டன. சில துறைகள் ஒதுக்கப்பட்டாலும் நீதி கட்சி மட்டுமே மிகவும் சிறப்பான அரசாங்கத்தை கொடுத்தது. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய சாதனைகளில் முக்கியமானவை டிஎன்பிசி தேர்வுகளில் அடிக்கடி கேட்டு விடுகிறார்கள். இதில் முக்கியமாக நீதி கட்சியானது 1921 முதல் 1937 வரை தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. டிஎன்பிசி தேர்வுகளில் நீதி கட்சியானது எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது என்று கேட்டிருக்கிறார்கள். அது தொடர்ந்து 13 ஆண்டுகள் நீதி கட்சியானது தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. அதுபோக நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதாவது 1921ஆம் ஆண்டு பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை வழங்கப்பட்டது. சென்னையில் உள்ள 1000 விளக்கு என்ற பகுதியில் பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் சோதனை முறையில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு காமராஜர் அவர்களால் மதிய உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதற்கும் செயல்படுத்தப்பட்டது. அதாவது காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில், அதாவது 1956ஆம் ஆண்டு பாரதியார் பிறந்த எட்டயபுரம் கிராமத்தில் தன்னுடைய மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அப்போதைய பெருந்தலைவர் காமராஜர். அதற்கு முன்பாகவே நீதி கட்சி ஆட்சி காலத்தில் சென்னையில் உள்ள 1000 விளக்கு பகுதியில் சோதனை அடிப்படையில் இந்த மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கடுத்து ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகமும் உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து பொது பணியாளர் தேர்வாணையம் என்பதும் நீதி கட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு மாநிலத்தில் அரசாங்க பணிக்கு ஆள்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால் இப்போது உள்ள டிஎன்பிசி என்ற அமைப்பு போன்று அப்போது பொது பணியாளர் தேர்வாணையம் என்ற ஒரு அமைப்பு முதலில் இந்தியாவிலேயே நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில்தான் தொடங்கப்பட்டது. அதற்கடுத்து பஞ்சமி நிலம், அதாவது பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய மிகவும் நலிந்த பிரிவினர்களுக்கு பஞ்சமி நிலம் ஒதுக்கீடு செய்தது. அதுபோக மெடிக்கல் கல்லூரியில், அதாவது மருத்துவ கல்லூரி பயில்வதற்கு சமஸ்கிருதம் கட்டாயம் என்ற சட்டம் நீக்கப்பட்டது. அதற்கடுத்து தேவதாசி முறையானது நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் ஒதுக்கப்பட்டது. அதற்கு முதல் காரணமாக இருந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள். அதற்கடுத்து இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் ஏற்படுத்தப்பட்டு ஆலயங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டதும் நீதி கட்சி ஆட்சி காலத்தில்தான். அதற்கடுத்து கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டது. மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டது. அதாவது அதிகப்படியான நிலங்களை வரையறை செய்யப்பட்டு அவை ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் கொண்டு வரப்பட்டது. அதுபோக இந்த நீதி கட்சியை தான் இப்போதுள்ள திராவிட இயக்கங்களுக்கு முன்னோடி அமைப்பாகும். அதாவது 1916ஆம் ஆண்டு
டாக்டர் டி.எம். நாயர், சர் பிட்டி தியாகராயர் மற்றும் டாக்டர் சி. நடேசனார் அவர்களால் உருவாக்கப்பட்டது. முதலில் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவினார்கள். அதுதான் பின்னாளில் நீதி கட்சியானது. இந்த நீதி கட்சியானது தான் 1944ஆம் ஆண்டு பெரியார் அவர்களால் திராவிட கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது. அது பின்னாளில் திராவிட முன்னேற்ற கழகமாக உருவெடுத்தது. இப்படித்தான் தற்போதுள்ள அரசியல் கட்சிகளுக்கு முன்னோடியாக இந்த நீதி கட்சியானது இருந்தது. இந்திய அளவில் மிகப்பெரிய புரட்சிகரமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததும் இந்த நீதி கட்சி தான். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீதி கட்சியானது தமிழக வரலாற்று பகுதியில், அதாவது இந்திய வரலாற்று பகுதியிலே ஒரு தவிர்க்க முடியாத தலைப்பாக இருக்கிறது. அதன் முக்கியத்துவம் கருதி தான் அனைத்து டிஎன்பிசி தேர்வுகளிலும் நீதி கட்சியிலிருந்து சில கேள்விகள் கேட்கிறார்கள். நண்பர்களே, நீங்கள் தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்விகள் கேட்பார்கள். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம் நண்பர்களே. அதுபோக நேற்று, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி குரூப் 1 தேர்வானது அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய அகாடமியில் குரூப் 1 தேர்வுக்கான முழு மாதிரி தேர்வுகள் தயாராகி வருகிறது நண்பர்களே. அது உங்களுடைய நலனுக்காக இன்னும் சில நாட்களில் வெளியிடப்படும். அதை முழுமையாக பயிற்சி செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. பெரும்பாலான கேள்விகள் அதிலிருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு உள்ளபடி நம்முடைய வினாத்தாளானது தரமாக தயார் செய்யப்பட்டு வருகிறது நண்பர்களே. டிஎன்பிசி குரூப் 1 தேர்வுக்கு பிரத்யேகமாக 10 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் குரூப் 1 தேர்வுக்கான வினாத்தாளானது தயாரிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவை ஒரு சில நாட்களில் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. அதை நீங்கள் PDF வடிவில் இருக்கும். நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு பயிற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது கை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்கிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.